ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நேற்று சக்ஸஸாக ஒரு நாள் டயட்டை வந்துட்டேன். நேற்று செஸ்ட்டு ஓகே, இனிமேல் கரெக்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பர்ஃபெக்டாக ஒன் டே 100% கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக டயட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் அப்புறம் கூட இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து நேற்று வந்து கரெக்டாக சாப்பிட்டேன். ஸோ இனிமேல் இப்படியே போகணும்னு நினைக்கிறேன். நீ ஒரு நாள் ஓட எஃபெக்ட் எவ்வளோன்னா, நேற்று கார்டியோ பண்ணல, 2100 கேலரி கிட்ட சாப்பிட்றேன். 2150 கிட்ட 100 கணக்கு வச்சுருந்தேன். ஒரு 50 கேலரி அதிகமாக இருக்கும். எவ்வளோனா 87.6 இருந்தேன். இப்போ வந்து இன்னைக்கு காலைல ஒரு 86.9 வாட்டர் வெயிட்டாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. நான் ரொம்ப நாள் கழிச்சு டக்குன்னு ஒரு 500 டெஃபிசிட் உள்ளே வரனால 500 கிட்டத்தட்ட ஒரு 700 டெஃபிசிட் வரனால டக்குன்னு வெயிட் குறைஞ்சிச்சு. தெரில என் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ, 2800 900 நெட்டில் பார்க்குறப்போ 2900 800 to 900 தெரிஞ்சது. ஸோ 2100 வச்சேன், 700 டெஃபிசிட். ஸோ பார்ப்போம். ஸோ இன்னைக்கு செஸ்ட் டே, ஒரு 5 ஒர்க் அவுட்டு, ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் 3 செட்டு, டோட்டலாக ஒரு 15 செட். ஸோ போகலாம். ஸோ ஃபஸ்ட் செட் 45 kg, ஃபர்ஸ்ட் செட் 14 ஃபெயில். இன்னொரு ஒரு செட் போடுவோம் இதுலேயே. ஸோ போட்டு அதுக்கப்புறம் வெயிட் குறைப்போம். 8 kg, aim for 50 to 20. ஸோ புல்லப்ஸ் தேர்டு செட்டு. ஒர்க் அவுட் இடையில போடுறதுனால நிறைய ரிப்ஸ் வராது. பட் முடிஞ்ச வரையும் எசன்ட்ரிக்கும் கான்சன்ட்ரிக்கும், அதாவது அப் அண்ட் டவுனை வந்து கான்சன்ட்ரேட்டடாக பண்ணோம். 5 கவுண்ட் தான். தேர்டு செட்டுது. 2 செட்டுமே ஒரு 6 தான் வந்துச்சு, 6 ஃபெயில். ஸோ இன்னொரு ஒர்க் அவுட், இன்னொரு லாஸ்ட் செட், அதுவும் 5 to 6 ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் பார்பல் ரோஸ் இல்லாட்டி டபுள் ரோஸ் போகும். $70 kg barbells row, same set.
நான் வந்து ஏன் வந்து முன்னாடிலாம் நான் ஐசோலேஷன் மூமெண்ட் தான் போடுவேன். இப்போ ஏன் காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ் போடுறேன்னா நம்ம வந்து கார்டியோ பண்ண போகிறதில்ல. ஸோ காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ் வந்து கம்பேரிட்டிவாக நிறைய கலோரி பர்ன் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த ப்ரோ ஸ்ப்ளிட்டில் முன்னாடி புஷ்புல் லெக்கில் ஐசோலேஷன் மூமெண்ட் மட்டும் போட்டிருப்பேன். ஏன்னா கார்டியோவும் நான் பண்ணுவேன். அவ்வளோ நான் 20 மினிட்ஸ் டு 40 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து கார்டியோ பண்ணாமல் ட்ரை பண்ணுறதுனால நான் வந்து கலோரி கன்சூமிங் ஒரு கோட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாம்பிள் பாடி வெயிட் எக்ஸசைஸ்லாம் நிறைய கலோரி கன்சியூம் பண்ணும். அதாவது ஆஃப்டர் நம்ம எக்ஸசைஸ்க்கு அப்புறம் ஒரு எஃபெக்ட் க்ரியேட் ஆகும். அந்த எஃபெக்டில் நிறைய கலோரி பேர்ன் ஆகும். ஸோ அதனால தான் காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ், பார்பல் ரோப்ஸ், அப்புறம் வந்து எவ்ரி திங் புல்லப்ஸ் எல்லாமே, செஸ்ட் அன்னைக்கும் டம்பிள் ப்ரெஸ் அதெல்லாம் போடுறேன். ஸோ ட்ரை பண்ணுவோம், என்ன எஃபெக்ட்னு பார்ப்போம். நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பம்ப்லாம் நல்லா இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு பார்ப்போம். செட் ஆஃப் லேக் புல் ஓவர் 36 kg நினைக்கிறேன். ஸோ ஒர்க் அவுட் ஓவர். நீங்கள் வந்து புஷ்ஃபுல் லைக் போடுறீங்களோ ப்ரோ ஸ்ப்ளிட் போடுறீங்களோ, மெயினாக அது வந்து மேட்ரு இல்லை. நீங்கள் வந்து பண்ணுற ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் நல்லா ஸ்கில் ஃபெயிலியர், அப்புறம் வந்து உங்களோட 100% எஃபோர்ட் கொடுக்குறீங்களான்னு தான் முக்கியம். அதாவது ஃபெயிலியர் வரையும் போடும். ஸோ ஃபெயிலியர் ஃபார்மை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் கடைசியில் பார்ஷியல் வந்து போடலாம். அண்ட் மெயின் திங் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அது ஃபஸ்ட்லேருந்து இருக்கணும். ஃபஸ்ட்லேருந்தே பார்ஷியல் போடுறது எனக்கு தெரிஞ்சு லைட்டாக சீட்டிங் தான். ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் போட்டுட்டு கடைசியில் ஃபெயில் ஆகிறப்போ பார்ஷியல்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். அண்டு நீங்கள் எந்த ஸ்ப்ளிட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நான் வந்து இப்போ ப்ரோ ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணுறேன். இது எதுக்குன்னா நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது ஃபேட் லாஸ்க்கு. அண்ட் கார்டியோ பண்ணலன்னா, கார்டியோ பண்ணாமல் டேரெக்டாக 2100 கலோரி கிட்டத்தட்ட ஒரு 800 to 900 டெபிசிட் இருக்கும். என்னோட டெபிசிட்டு டயட்டில் என்னோட மெயின்டெனன்ஸ் 2900 இருக்கும்னு நினைக்கிறேன். 800 to 900, ஸோ 700 டெபிசிட் வரும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஃபேட் லாஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வெயிட் வந்து 87, இது 87.5 இருந்தேன் காலில். இன்றைக்கி 87. நேற்று தான் ஃபஸ்ட் டே டயட் ஆரம்பித்தேன். ஸோ இந்த சீரீஸில் எப்படி கார்டியோ பண்ணாமல் வெயிட் ட்ரைனிங், காம்பவுண்ட் மூமெண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரோ ஸ்ப்ளிட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு டயட் இருக்கிறப்போ எந்த அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியுது அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு ஒரு பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. ஸோ நல்ல ஒர்க் அவுட்டு. பேக் நல்லா பம்ப் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல பம்ப். ஸோ மணி வந்து 8:15. ஸோ போகலாம். பாய். ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து என்னென்னா, ஓகே இன்னைக்கு டே 2 முடிஞ்சிருச்சு பர்ஃபெக்டாக. ஸோ இன்றைக்கி என்னென்னா, எப்படியோ பசியை கட்டுப்படுத்தி டே 2 வந்து நம்ம கடந்தாச்சு. டே 2 ஒவ்வொரு டேவுமே ரொம்ப நாள் கழிச்சு டயட் ஆரம்பிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இந்த வாரம் வந்து 2100 கலோரி வித்தவுட் கார்டியோ, முன்னாடி சொன்ன மாதிரி 2100 கலோரி அரௌண்ட் சாப்பிடணும் இந்த வீக்கு. ஸோ நாளைக்கு வந்து லெக் டே வந்து என்ன பிளான்னா, நான் வந்து ஒரு 100 கலோரி கூட சாப்பிட்லான்ருக்கேன்.
அதாவது 25 கிராம்ஸ் ஆஃப் கார்ப் வந்து நாளைக்கு ஆட் பண்ணிப்பேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 25 கிராம்ஸ் ஆஃப் கார்ப் இருக்கும். கைண்ட் ஆஃப் சீட் மாதிரி. இன்றைக்கி வந்து ஸ்வீட் அவ்வளோவா சாப்பிடல. இன்றைக்கி டயட் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி 2100 கேலரி என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறது மெயினு. நான் இன்றைக்கி வந்து ஒரு 220 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிட்ட சாப்பிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா க்ரீன் ஸ்ப்ரவுட்டடு. ஸோ பிஃபோர் ஸ்ப்ரவுட்டிங் வந்து வெயிட்டு, அதாவது 100 கிராம்ஸ். க்ரீன் மூங் வந்து 100 கிராம், அப்புறம் 33% ஃபேட் மில்க் வந்து 300 ml. இதை வந்து ஒரே நேரத்தில் குடிக்க மாட்டேன். ஒரு 150 ml காஃபி பிஃபோர் ஒர்க் அவுட், 150 ml காஃபி போட்டு, அப்புறம் கெஃபைன் ஒரு 100 mg. ஸோ நான் ஏன் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு மார்னிங் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக நான் கெஃபைன் எடுக்கிறேன். அப்புறம் இயர்லி மார்னிங் அவ்வளோவா ஃபியூல் இருக்காது, அதுக்காக நான் கெஃபைனை ப்ரீ ஒர்க் அவுட்டாக கொஞ்சம் எடுக்கிறேன். கெஃபைன் பில் ஒரு 100 mg. அப்புறம் 100 ஆஃப்டர் ஒர்க் அவுட்க்கு வந்து க்ரீன் மூங் ஸ்ப்ரவுட்டடு நான் காலையிலேயே நாள் நைட்டே ஊற வச்சுருவேன். அதாவது இன்றைக்கி நான் ஸ்ப்ரவுட் பண்ணுறத சாப்பிட்றேன்னா அது எப்படி இருக்குன்னா, நேற்று காலையிலேயே ஒரு 6 hour ஊறி இருக்கும். ஆஃப்டர் ஊறினதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து பேக் பண்ணிவிட்டு ஸ்ப்ரவுட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்ப்ரவுட் பண்ணுறதுனால அரௌண்ட் 6 to 10 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ அதுலேயே எனக்கு கிட்டத்தட்ட 25 to 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடச்சிரும். அது பெஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் ப்ரோட்டீனாக இல்லைன்னாலும் அது கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு லன்ச்சு வந்து இன்றைக்கி வந்து ஓவராலாக சிக்கன் வந்து 800 கிராம் சிக்கன் பிரெஸ்ட்டு. ஸோ இதை 2 வேளையாக நான் சாப்பிட்ருவேன். மதியம் கொஞ்சம், அப்புறம் நைட் கொஞ்சம். மதியத்துக்கு வந்து சிக்கன் பிரெஸ்ட் வந்து ஒரு 400 கிராம். அதுக்கு வந்து கிரவுண்ட்நட் ஆயில் வந்து ஒரு 10 கிராம்ஸ். ஆனியன் வந்து ஒரு 150 கிராம்ஸ் அந்த சிக்கன் செய்கிறதுக்கு மொத்தமாக. ஸோ இதை செஞ்சுட்டு இதை பாதியாக வந்து சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் லன்ச் இவ்வளோ தான். அண்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெறும் சிக்கன் மட்டும்தான் லன்ச்சு. அதுவே நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், பட் ஆனால் டயட்டுங்கிறதுனால கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். அப்புறம் ஈவினிங்க்கு வந்து ஒரு டீ, லைட்டாக ப்ரௌன் சுகர் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து ஒரு வாட்டர் மெலன் ஒரு 150 கிராம் கட் பண்ணது. அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து தோசை பேட்டர், அதாவது தோசை மாவு வந்து 200 கிராம். அதில் தோசை ஊற்றி பட்டர் 15 கிராம், 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர். ஸோ பட்டர் தோசை. மதியானம் பண்ண சிக்கனில் ஒரு 400 கிராம். அவ்வளோதான் இன்றைக்கி 2100 கேலரி. இது எவ்வளோ ப்ரோட்டீன் வந்திருக்குன்னு பார்த்தா 230 கிராம் நினைக்கிறேன். ஸோ 230 கிராம் ப்ரோட்டீனு. அவ்வளோதான். ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சரி வீடியோவில் வந்து சும்மா சொல்லுவோம். அண்டு நீ ஏன்டா சிக்கன் இவ்வளோ எடுக்கிற அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து வேறு வழி தெரில. ஸோ சிக்கன் எடுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எக் அஃபோர்ட் பண்ண முடியும், எக் ஒயிட் அஃபோர்ட் பண்ண முடியும்னா அது கூட ஒரு 10 எக் ஒயிட் எடுத்துக்கலாம். டைரெக்டாக நான் நிறையா அக்ரிகேட் பண்ணாமல், நிறையா டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ட்ரை பண்ணாமல் எனக்கு ஈஸியாக தான் சிக்கன். ஸோ சிக்கனே நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். அவ்வளோதான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீக் வந்து கார்டியோவே பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிக்கிறப்போ 87.5 இருந்தேன். இன்றைக்கி வந்து 86.9. ஸோ நாளைக்கு காலையில் இன்னும் குறையும் நினைக்கிறேன். இதெல்லாம் வாட்டர் வெயிட்டு, இனிஷியல் வாட்டர் வெயிட்டு. பட் ஆனால் எனக்கு என்னன்னு தெரில, கார்டியோ பண்ணாமல் கார்பை கட் பண்ணுறது என்னால் கொஞ்சம் வந்து, நான் கார்டியோவே பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் இந்த வீக்கு. ஸோ மண்டே வந்து செஸ்ட்டு, டியூஸ்டே பேக்கு, வெனஸ்டே வந்து நாளைக்கு லெக்கு, தேர்ஸ்டே வந்து ஷோல்டரு, ஃப்ரைடே வந்து ஆர்ம்ஸு, அப்புறம் வந்து சாட்டர்டே வந்து கார்டியோ ஆப்ஸு. ஸோ ஷோல்டர் அன்னைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் பண்ணுவேன். அண்டு கார்டியோ ஆப்ஸ் அன்னைக்கு வந்து ஒரு 1 hour கார்டியோ, ஸ்டெடி ஸ்டேட் கார்டியோ, லோ இன்டென்சிட்டி தான். ஸோ டோட்டலாக பார்த்தா 19 மினிட்ஸ் கிட்ட வருது. 19 டிவைடட் பை 6 பார்த்தா ஒரு 15 மினிட்ஸ். அதாவது நான் ஒரே நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக கார்டியோ பண்ணுறத 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் பண்ணுறத நான் வந்து இப்போ எப்படி பிரிச்சிட்டேன்னா 15 மினிட்ஸ் ஆவரேஜ். அப்போது டோட்டலாக நான் 90 மினிட்ஸ் பண்ணுறேன் 1 வீக்குக்கு. அதான் டார்கெட்டு. இது மாற போகிறதில்ல. ஸோ இதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்க போகிறேன்.
ஸோ இந்த ஒரு செப்டம்பர் 14 வரையும் இதை கண்டினியூ பண்ணுவேன். செப்டம்பர் 14, 13 வரையும் கண்டினியூ பண்ணுவேன். அரௌண்ட் இன்னும் ஒரு 20 டேஸ் கிட்ட இருக்கு. அதாவது 3 வீக்ஸ். ஸோ 3 வீக்ஸில் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன். அண்டு வீடியோவும் நான் தெரியும் நான் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு ஃபிசிக்கில் அப்படின்ட்டு. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுவேன். அண்ட் நான் என்னென்ன சாப்பிட்றேன், அப்புறம் எப்படி எப்படி டயட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீட் பண்ணுறேன், அப்புறம் எப்படி அல்டர் பண்ணுறேன், எல்லாமே இந்த வீடியோவில் வரும். ஸோ பை.